கூட இன்னைக்கு நம்ம இறக்குமதி சார்ந்துட்டு இருக்கோம். நம்ம போன வருஷம் கூட அரிசி கூட இறக்குமதி பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துட்டோம். அது மாதிரி இன்னைக்கு அடிப்படையான தேவைகளே இன்னைக்கு இந்தியா வந்து இறக்குமதி சார்ந்து போயிட்டு இருக்கிறது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்தியா இவ்வளவு பெரிய தன்னிறைவு பெற்ற தேசம், இத்தனை மக்கள் தொகையில இவ்வளவு ஆற்றல்கள் நிறைந்த தேசம், இவ்வளவு இறைவனால் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட தேசம். இங்க வந்து நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள் கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம செய்வதற்கு தவறுறோமோ அப்படின்னு தோணுது. இன்னைக்கு இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள், இப்ப நம்ம வந்து பெட்ரோலியம் ரிசோர்ஸ் இறக்குமதி பண்றோம்னா நம்ம கிட்ட இல்லாத பொருள், அதனால நம்ம அதை வெளிநாட்டுல பண்றோம். ஆனா சமையல் எண்ணெய் போன்ற பல்வேறு விஷயங்கள் இறக்குமதி இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு. இறக்குமதியில இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்ல நம்ம நிறைய இறக்குமதி பண்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு இறக்குமதியில நிறைய நடந்துட்டு இருக்கு, நடைமுறையில தற்பொழுது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகளாவிய நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து எங்க பார்த்தாலும் சீனாவுடைய பொருட்கள். அது இந்தியாவிலையும் அந்த இது இருக்கு, அமெரிக்கா வரை எங்கே போனாலும் சீனா பொருட்கள். அப்ப கிட்டத்தட்ட உலகின் அத்தனை நாடுகளையும் ஒரு ஆளை எப்படி ஊடுருவ முடிஞ்சது, எப்படி ஆக்க முடிஞ்சதுங்கிற அந்த கண்டிப்பா சார், இது நம்ம சீனாட்ட இருந்து நம்ம அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது. இன்னைக்கு சீனா எடுத்துட்டீங்கன்னா உலகத்தின் நம்பர் 1 ஏற்றுமதியாளர் அப்படிங்கிற நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. ஏற்றுமதியில ஒவ்வொரு நாடுகளும் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற பட்டியலை WTO அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுறாங்க. இப்ப இந்தியா வந்து இந்த வருஷம் 20வது இடத்துல இருக்கு. சீனா பாத்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா 2009ல இருந்து அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இந்த சீனா பாத்தீங்கன்னா 1980ல இந்தியாவுக்கு பின்னால எக்ஸ்போர்ட்ல இருக்கிறாங்க. 30 ஆண்டுகளுக்குள்ள ஏன் இந்த மாற்றம், எப்படி இந்த மாற்றம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய பாடங்கள் நம்ம அவங்க வந்து கத்துக்கணும். முதல் பாடம் எடுத்துட்டீங்கன்னா சீனால அவங்களுக்கான இந்த வளர்ச்சியில முக்கிய காரணம் மக்கள் கிட்ட ஏற்பட்ட பெரிய மனமாற்றம். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா நிறைய உலக நாடுகள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இந்தியா சீனா நாடுகள் வந்து நிறைய மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால இவங்க எல்லாம் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இல்லாத நாடுகள் அப்படின்னு நினைச்சாங்க. அதை வந்து அந்த அந்த இமேஜை உடைச்சதே சீனா தான். சீனா என்ன நினைச்சாங்கன்னா மக்கள் தொகை தான் எங்களோட அசட்டு, இதுதான் எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய பிளஸ் இதுதான், மைனஸ் நினைச்சதை பிளஸ் ஆக்கணுங்க சைனீஸ் பீப்புள். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேகமாக பொருட்கள் உற்பத்தியில மேனுஃபேக்சரிங் ஸ்கில் அவங்கள்ட்ட அதிகமா இருந்தனால பொருட்கள் உற்பத்தியில நிறைய வந்து இப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து கிளஸ்டர்ஸ் ஃபார்மேஷன், இப்ப லேட்டஸ்ட் வந்து மைல் லாங் சொல்லிட்டு அங்க ஒரு திட்டம் இருக்கு. மைல் லாங்னா என்னன்னா இத்தனை மைல் அளவுக்கு அப்படின்னு ஒரு ஏரியாவை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்னா அந்த மைல் லாங்ல இருக்கிற ஏரியால அந்த இண்டஸ்ட்ரி ஒரு பொருள், உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு லெதர் மைல் லாங்னா அந்த ஏரியாக்குள்ள பூரா லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பூரா இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க வந்து மாஸ் ப்ரொடக்ஷனை எல்லா துறைகளையும் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு துறையில உற்பத்தி பெருகும் போது அடுத்து என்ன தேவைப்படும்னா அதை அழிக்கிறதுக்குரிய சந்தை தேவைப்படும். அப்ப சீனா என்ன பண்ணாங்கன்னா நம்ம இதை அழிக்கிறதுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் இருந்தா பத்தாது அப்படிங்கறத உணர்ந்துட்டு இதை எக்ஸ்போர்ட்டுங்கிற வர்த்தகத்துல போய் உலகளாவிய அளவுல விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா அதுல ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு ஆர்வத்தின் விளைவு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால இப்ப நீங்க கேட்ட மாதிரி சீன பொருட்கள் வந்து குமிஞ்சு இருக்கு. நம்ம பக்கத்துல ஒரு சின்ன கடையில கூட போய் நீங்க இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது சீனாவுடைய பொருளா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க பொருள் நம்ம வீடு வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய சப்ளை செயினை வந்து அவங்க விரிவுபடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்ககிட்ட நம்ம கத்துக்கணும். கண்டிப்பா சைனீஸ் பீப்புள் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். ஏற்றுமதி சார்ந்து நீங்க வழிகாட்டல் பயிற்சிகள் கொடுக்கறதா சொன்னீங்க. அந்த பயிற்சியில என்னெல்லாம் சொல்லுவீங்கிறது? கண்டிப்பா, அதாவது இது வந்து இந்த முதல்ல நாங்க வந்து பயிற்சிகள் கொடுக்குற அந்த பயிற்சிகள் வந்து ஏற்றுமதி நடைமுறைகள், ஏற்றுமதிக்கு ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி கண்டறிகிறது, கண்டறிந்த பொருளுக்கு எப்படி சந்தைப்படுத்துவதற்கான முறைகள், அது எப்படி சந்தையை கண்டறிகிறது, அப்புறம் நம்ம ஒரு ஆர்டரை எப்படி எடுக்கிறது, ஆர்டரை எடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்னா அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய தயார்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி எங்க அணுகணும், யாரு மூலம் அதெல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பண பரிவர்த்தனைகள் செய்வது, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆபரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்றுமதி ஈடுபடக்கூடிய எல்லாரும் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஓரியன்டட் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கடந்த 6 ஆண்டுகளா பண்ணிட்டு இருந்தோம். இந்த துறையில நாங்க இருக்கும் பொழுது நாங்க அடுத்த கட்டமா நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஏற்றுமதி துறையில இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்ப தற்பொழுது என்ன தேவைன்னா நிறைய ஏற்றுமதியாளர்கள் உருவாயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்டமா இவங்களோட இணைந்து பணியாற்றுவதற்கு இதுல நிறைய வந்து வல்லுநர்கள், ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் தான் இங்க ரொம்ப லாகிங்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு நாங்க வந்து தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா முதல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஃபாரின் ட்ரேடுக்கான ஒரு பிசினஸ் ஸ்கூலை வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணோம். இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் பிசினஸ் ஸ்கூல் இதுதான். இந்த பிசினஸ் ஸ்கூல் இது வந்து மதுரையில லான்ச் பண்ணிருக்கோம் சார். இந்த பிசினஸ் ஸ்கூல் எதுக்குன்னா இது வந்து இப்ப நம்ம MBA அப்படிங்கிற அந்த மேனேஜரல் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடுக்காக எக்ஸ்க்ளூசிவா தயார்படுத்துறதுக்கான ஒரு பிசினஸ் ஸ்கூல். இதுல வந்து நாங்க இப்ப MBA இன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட்,
MBA in லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின், MBA இன் ஷிப்பிங் அண்ட் போர்ட் அப்படிங்கிற இந்த 3 கோர்சஸ். இந்த 3 எப்படி வேறுபடுங்கிறது சொல்லுங்க. அதாவது MBA இன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவா ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், அது சார்ந்த இப்போ நடைமுறைகள், அது சார்ந்த விஷயங்கள். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்ங்கிறது இதுக்கு தொடர்புடைய ஒரு துறை. இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ் துறை பார்த்தீங்கன்னா வேகமாக இந்தியாவில் வளர்றது காரணம் எக்ஸ்போர்ட்டோடைய டெவலப்மெண்ட் ஒரு காரணம். லாஜிஸ்டிக்ஸ்ங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, எல்லா நிறுவனங்களுக்கும் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ஆப்ரேஷன் 2 நடக்கும். இன்பவுண்ட்னா இப்போ ஒரு நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணதுன்னா அதற்குரிய மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல் சோர்சிங், ப்ரொக்யூர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த கட்டமா அது உற்பத்தி செய்த பொருளை சந்தைப்படுத்துவதற்கு அந்த சந்தைக்கு அதை கரெக்டான டயத்துக்கு அனுப்புறது, இந்த மாதிரி அவுட்பவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இந்த இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ற ப்ரொஃபஷனல்ஸுக்கு அந்த விஷயங்கள் தான் லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ். இதோடைய அடுத்த வெர்ஷன் மாதிரி சொல்லலாம் சப்ளை செயின்ங்கிறது. சப்ளை செயின்ங்கிறது இப்ப நாம உதாரணத்துக்கு இப்ப இங்க சென்னையில ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு உலகளாவிய அளவுல சந்தை இருக்கும். அப்ப இங்க இருந்து அந்த சந்தைகளை எல்லாம் எப்படி அவங்க லிங்க் பண்றாங்க, எப்படி அவங்க அதை மெயின்டைன் பண்றாங்க எந்த டிஸ்டர்ப் இல்லாம. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சப்ளை செயின். இன்னைக்கு எல்லா நிறுவனங்கள் இது ஐடில இருந்து சர்வீஸ் செக்டர்ஸ் மாதிரி ஐடில இருந்து உற்பத்தி நிறுவனங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏற்றுமதி துறையில இது ஒரு பெரிய இன்றியமையாத துறையினால இன்னைக்கு இந்த ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய இந்தியாவில் தேவைப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாஜிஸ்டிக் சப்ளை செயின்ல நிறைய அவங்க வல்லுநர்கள் அடுத்த கட்டத்தில் நம்ம உருவாக்கும் போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஷிப்பிங் அண்ட் போர்ட் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்தியாவில இருந்து ஏற்றுமதிக்கான பொருட்கள் நிறைய போக ஆரம்பிக்கிறதுனால நிறைய புதிய துறைமுகங்கள்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம நிறைய பேர் தமிழ்நாட்டில் நினைக்கிறோம், தமிழ்நாட்டில் துறைமுகம்னா சென்னை, தூத்துக்குடின்னு, அதுதான் துறைமுகம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நான் மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே சின்ன சின்ன துறைமுகங்கள் ஒரு 18 துறைமுகங்கள் இருக்கு. அந்த மாதிரி துறைமுகங்கள்லாம் அடுத்த கட்டமா அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா தனியார் அமைப்புகளோட அவங்களோட இணைந்து அவங்க அந்த துறைமுகங்களை இப்போ அவங்க டெவலப் பண்ணி அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் இப்ப கொண்டு வரதுக்கான ஒரு சில இப்ப காரைக்கால் எடுத்துட்டீங்கன்னா இப்ப காரைக்கால் போர்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ மார்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுத்து அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முற்றிலும் காரைக்கால் போர்ட்ல அந்த கப்பல் போக்குவரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கி காரைக்கால் போர்ட் ஆபரேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அடுத்து அவங்க ஒரு லாங் டர்ம் அக்ரிமெண்ட்ல அந்த போர்ட்டோட ரெவன்யூல அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஹைவேஸ் ஒரு நிறுவனம் போட்டு ஒரு டோல்கேட் சேம் கான்செப்ட் தான். இன்னைக்கு போர்ட் டெவலப்மெண்ட் இந்தியால 250 நான் மேஜர் போர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது இதெல்லாம் அடுத்து டெவலப் பண்ணணும்னு. இது இப்ப பிரைவேடைசேஷன் அவங்க தனியார் கிட்ட ஒப்படைச்சு இந்தியா ஜாயிண்ட் வெஞ்சரா பண்றாங்க. அப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி நிறைய துறைமுகங்களுடைய வளர்ச்சி, ஏன்னா இப்ப நம்மளுக்கு வர்த்தகம் பெருக பெருக, வெளிநாட்டு வர்த்தகம் பெருக பெருக இதுக்கான தேவைகள், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கூடுது, அதுக்கான மீட் அவுட்ஸ் நடக்குது. அப்ப இதுல பணியாற்றுறதுக்கான வல்லுநர்கள் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நாங்க இந்த ஃபீல்டுல ஒரு பிசினஸ் ஸ்கூல் ஃபார் ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இன்னைக்கு உருவாக்கி அதுல இப்ப பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில முதல் ஆண்டா இந்த ஆண்டு இப்ப தொடங்கி இருக்கு. ஸோ இது மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நிறைய இந்த ஃபாரின் ட்ரேட் ரிலேட்டடா நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய இன்னும் செய்யறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு சர்வதேச அளவுல எங்களுடைய குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஃபவுண்டேஷன் உலகளாவிய அளவுல இன்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்துல நிறைய சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய திட்டங்கள் தொலைநோக்கா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள்லயே பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உதாரணமாக ஒரு தலைமுறை அவங்களுக்கு உற்பத்தி நல்லா செய்ய தெரியும், ஆனால் அவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புகளோ படிப்பறிவோ இல்லாததால அவங்க அப்படியே யார்கிட்டயாவது அது குறைந்த விலைக்கு கொடுக்குற சூழல். இன்னைக்கு அந்த குடும்பங்கள்ல இருந்து அடுத்த தலைமுறை படிச்சுட்டு வரும்போது அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த அனுபவங்களை சொல்லுங்க. கண்டிப்பா சார், இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தலைமுறை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதுக்கு இன்னைக்கு நிறைய தொழில் இப்ப பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இப்ப தங்க நகைகள் உற்பத்தி பண்றவங்க பாரம்பரியமா இருப்பாங்க. இப்ப நீங்க மதுரை பகுதியில எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னுடைய நண்பர்கள் குடும்பத்துல பாரம்பரியமா பண்ணுவாங்க. இப்ப என்னோட பயின்ற நிறைய பேர் அவங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டுல போய் நிறைய MBA எல்லாம் படிச்சுட்டு அவங்க அவங்களுடைய அதான் எப்பவுமே நம்மளுடைய அதாவது நம்மளுடைய அறிவு சார்ந்த எண்ணங்கள் விசாலமாகும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப அடுத்து அவங்களுடைய ஒரு பாரம்பரிய தொழிலான தங்க நகைகள் அவங்களும் ஈடுபடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த கோல்டு மார்க்கெட் உலகளாவிய சந்தை இன்னைக்கு தங்கம் அப்படிங்கிறதுக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்போஷர் வச்சு அவங்களுடைய நிறுவனத்தை இன்னைக்கு பெரிய அளவுல விரிவுபடுத்துறாங்க. ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு கிடைச்ச கல்வி வாய்ப்பை
அவங்களுக்கு கிடைச்ச இந்த உலகளாவிய வாய்ப்பு. இன்னைக்கு தகவல் சாதனம் வந்து இப்ப நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறை வந்து பயன்படுத்தி அவங்களுடைய பாரம்பரிய தொழில் இப்ப எல்லா விஷயத்திலயும் நடக்குது. இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து இப்ப அக்ரிகல்ச்சரை அவங்க வந்து இப்ப அடுத்து வந்து இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி வந்து மாடர்னைஸ்டா இன்னும் நிறைய உலகளாவிய சந்தைகளுக்கு தேவைப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போறதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை வந்து அவங்க இப்போ ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில பாக்குறாங்க. நாம வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடக்கிறது, எல்லா துறையிலையும் வர்றது கண்டிப்பா அரசாங்கம் ஊக்குவிக்கிற ஒரு காலகட்டம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான புதிய ஏற்றுமதியாளர்கள், புதிய தொழில் முனைவோர்களை இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நிறைய ஊக்குவிக்கணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி மூலம் என்னுடைய வேண்டுகோளை நான் வச்சுக்கிற விரும்புறேன். இன்றைய இந்த நீங்க கம்யூனிகேஷன் வளர்ச்சி பற்றி சொன்னீங்க, அதை பற்றி பேசும்போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இணையம் மூலமாவே சாதிக்க முடியுது. அப்ப இணையம் மூலமாவே இன்னைக்கு பல விஷயங்களை ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஏற்றுமதி துறைங்கிறது கிட்டத்தட்ட இணையம் மூலமாகத்தான் பெரும்பாலும் நடக்கிற காலகட்டம். அதாவது ஒரு ஒரு தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்த நிலை வரை இன்னைக்கு இருக்கிற நிலை வரை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு கொட்டேஷன் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு லெட்டர்ல அனுப்பிட்டு காத்துட்டு இருப்பாங்க, பையர் கிட்ட இருந்து ரிப்ளை வருமான்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் போஸ்ட்மேன் வந்து ரிப்ளை கொடுத்தாருன்னா அதை பார்த்துட்டு ஆக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு தயாராவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இணையம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு செல்போன்ல வந்துருச்சு, கம்ப்யூட்டர்ல இருந்து செல்போனுக்கு வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு பையர் இன்டராக்ட் பண்றதுங்கிறது இப்ப நம்ம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னா நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருது. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து அவர் என்ன கேட்கிறாரு, நான் என்ன கொடுக்குறேங்கிறது தயாராகிறனால இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இணையம் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆனா அடுத்த கட்டத்திலையும் நம்ம இதை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். ஏன்னா இணையம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதை எப்படி கையாளணுங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதன் மூலம் நிறைய மோசடிகள் செய்யறதுக்கான விஷயங்கள் அதுவும் நடக்குது ஏராளமா. அதாவது தவறான சில நபர்கள் வெளியில இருந்து தவறான சில தகவல் கொடுக்குது, அவங்க வந்து சில நம்ம ட்ரேடரை மிஸ்கைட் பண்ற மாதிரி நடக்குது. ஆனா இதுல இருந்து நம்ம வந்து எப்படி தப்பிச்சுக்கணும்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஆர்டரை வந்து எடுத்துட்டு நம்ம உடனே அதை கண்மூடித்தனமா செய்யறதுக்கு தொடங்கிடக்கூடாது. நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்த நபர் சரியான நபர் தானா அப்படிங்கறதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம அரசோட அமைப்பே எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ECGCன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நம்ம அந்த மாதிரி அமைப்புகள் கிட்ட நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துட்டு செய்ய போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட விண்ணப்பம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்த நபர், அவருடைய நிறுவனங்கள் பற்றிய தகவல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப நம்மளுக்கு இதை வந்து தனிப்பட்ட முறையில கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ ஒரு ஆப்பிரிக்கால இருந்து ஒரு நபர் என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு கேட்கிறாருன்னா அவர் நல்ல நபரா நல்ல நிறுவனமான்னு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தனிப்பட்ட முறையில இருக்காது. அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருக்காங்க, அவங்கள தொடர்பு கொண்டோம்னா ஏராளமா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இணையம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் இன்னைக்கு இவ்வளவு வேகமா வளர்றதுக்கு காரணமே இணையம் தான். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த துறையில ஈடுபாடு வந்த பின்னணி பற்றி சொல்லுங்க. அதாவது பொதுவா படிக்கிற காலத்துல இருந்து நான் இப்போ என்னோட எஜுகேஷன் வந்து நான் ஒரு பொறியாளர், BE MTech படிச்சுட்டு MBA படிச்சுட்டு பிறகு இந்த துறைக்கு வந்தேன். படிக்கும்போதே ஒரு தொழில் முனைவர் ஆணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. பட் எங்களுடைய குடும்பத்துல வந்து தொழில் முனைவோர்லாம் இல்லை. என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்தவங்க தான். ஆனா எனக்கு ஒரு தொழில் முனைவர் ஆணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. படிச்சு முடிச்சுட்டு தொழில் முனைவர் ஆணும்னு பார்க்கும் பொழுது என்ன தொழில் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பகுதியில நிறைய இந்த கனிமங்கள் சார்ந்த ஏற்றுமதி கிரானைட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. என்னுடைய சில குடும்ப உறுப்பினர்கள்லாம் அதுல ஈடுபடுவாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது, இந்த துறையில எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த துறை ரீதியா அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ஆச்சரியமான தகவல் எனக்கு கிடைச்சது. ஏற்றுமதிங்கிறது இவ்வளவு பெரிய வாய்ப்புள்ள துறை அப்படின்னு. அப்பதான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன். நாம வந்து ஒரு படிச்ச நபர் நம்மளுக்கே வந்து இவ்வளவு ஒரு அவேர்னஸ் இல்லாம நம்மளே வந்து இவ்வளவு தூரத்துக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நாளைக்கு நிறைய பேர் நம்மள மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்மளுக்கு தெரிந்த விஷயத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த கன்சல்டன்சி டிவிஷனே நான் 2005ஆம் ஆண்டு என்னோட நண்பர்களோட இணைந்து தொடங்கணும், குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறது. இந்த அமைப்பு மூலம் நாங்க இப்ப என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டுல 2 பெரிய நகரங்கள்ல, குறிப்பா வந்து சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி முக்கிய நகரங்கள்ல ஒவ்வொரு மாதமும் 2 நகரங்கள்ல நாங்க ஒரு கருத்தரங்கே நடத்துறோம், ஏற்றுமதி கருத்தரங்கே நடத்துறோம். இந்த கருத்தரங்கு மூலம் வந்து எல்லாரையும் அழைப்பு விடுத்து உங்களுக்கு வந்து இந்த வர்த்தகத்துக்கான வாய்ப்பு, விழிப்புணர்வு கருத்தரங்க இதுக்கப்புறம் கூடுதலா அடுத்த கட்டமா
பயிற்சி எடுக்கிறதுக்கு அடுத்து அதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான பயிற்சிகள் வழங்குறது, இந்த மாதிரி வேல்யூ ஆட் அண்ட் சர்வீசஸ் என்னவோ இப்ப இன்னைக்கு ஒரு பி ஸ்கூல்ஸ் தொடங்குற அளவுக்கு இன்னைக்கு இந்த துறையில பல விஷயங்கள் அடுத்த நிலை கொண்டு போயிட்டு இருக்கிறது. காரணமே அடிப்படையா ஒரு ஏற்றுமதியாளரா நம்ம உருவாறதோட தனிப்பட்ட முறையில ஒரு எங்களோட நிறுவனத்துக்கான ஒரு லாங் டேர்ம் விஷன் ஒன்று வச்சிருக்கோம். 2015ஆம் ஆண்டுக்குள் 1 லட்சம் ஏற்றுமதியாளர்களை இந்தியாவில் உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே எங்களுடைய உண்மையிலே அது ஒரு நல்ல லட்சியம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த சந்திப்புக்காக மதுரையிலிருந்து வந்திருந்து நேரம் ஒதுக்குது எங்களுடைய நன்றி, வணக்கம். ரொம்ப கலைஞர் தொலைக்காட்சிக்கு தான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய கருத்துக்கள் அனுபவங்கள் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம லட்சக்கணக்கான நேரோட பகிர்ந்துக்க அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வழிமுறைகள், அதற்கான முக்கியத்துவம், எந்த பாதையில் அது சென்று கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் அதற்கான படித்தவர்களை உருவாக்குவது எப்படி என்பது போன்ற பல பயனுள்ள தகவல்களை இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இன்றைய சிறப்பு விருந்தினர் ராஜமூர்த்தி. மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.